நமசிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டு வந்துட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள். ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்னு இருக்கும். என்னுடைய 450க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலஜிமான வீடியோக்கள், திருமண பொருத்த வீடியோக்கள், இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கு. அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற குரு பெயர்ச்சி, மே மாதம் நிகழ்கின்ற இந்த குரு பெயர்ச்சி கன்னி ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான மாற்றங்களை பெற்றுத்தர இருக்கின்றது. கன்னி ராசிக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி வருதுங்க. ராசிக்கு 9ஆம் இடம், 5 9 மிஞ்சும். 5இல் குரு வரக்கூடிய காலகட்டமும் 9இல் குரு வரக்கூடிய காலகட்டம் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த கன்னி ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் வீட்டிலிருந்து ராசியை பார்க்க போகிறார். ராசியை குரு பார்க்கக்கூடிய காலங்கள் அனைத்து விதமான சகல விதமான தடைகளும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டமானது இருக்குதுங்க. ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், அதிர்ஷ்டம், இது போன்ற இடத்தை குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக இந்த 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ராசியை பார்க்கின்றார். ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானம் என்கின்ற ஸ்தானத்தை இவர் பார்க்கின்றார். இது போன்ற அமைப்புகளில் இவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் புனிதம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் பணிதமாகும். இதுவரை வீட்டில் சுபகாரியம் நிகழ வேண்டும் என்று நினைக்கிற இப்போ உடனடியாக அதற்குண்டான அமைப்பு என்பது மே மாதத்திலிருந்து நிகழக்கூடிய அமைப்பானது. தடை தாமதங்கள் அனைத்தும் விலகு, வேலை இல்லாதவருக்கு விரைவில் வேலை கொடுக்கக்கூடிய தன்மை, இது போன்ற வெளிநாடு வாய்ப்புகளுக்கு, மிக முக்கியமாக வெளிநாடு வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு விரைவில் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய தன்மை, இது போன்ற அத்தனை விஷயங்களையும் ஒரு சிறப்பான நல்ல தன்மை பெற்று தர இருக்கின்றது இந்த குரு பெயர்ச்சி. ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்திலே, வெற்றி ஸ்தானத்திலே சனி பகவான் வீற்றிருப்பது ஒரு சிறப்பான அமைப்பு. ராசியில் கேது 7ஆம் இடத்திலே ராகு இருப்பது ஒரு சிறு குறைபாடு இருந்தாலும் அந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவில் தற்போது வரக்கூடிய குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சியாக கன்னி ராசிக்காரர்களுக்கு விளங்க இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லாங்க. பல்வேறு முன்னேற்றங்களை இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்கள் பெற தயாராக இருக்கிறாங்க. மிகச்சிறந்த ஒரு நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக இந்த ஒரு வருடத்தில் அற்புதமான மாற்றங்களை நிகழ்த்த இருக்கின்றது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு. நல்ல விஷயங்களே நிகழும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இன்று இந்த குரு பெயர்ச்சி நிகழக்கூடிய இந்த நாளில் அருகில் உள்ள குரு பகவான் கோயிலுக்கு சென்று வணங்கி வரலாம். அப்படி இல்லைன்னா சிவன் கோயில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு ஒரு விளக்கேற்றி வழிபட்டு வருவது சிறந்தது. அதே போல் உங்களுடைய ராசிநாதனாக புதன் பகவான் வர்றதுனால விஷ்ணு பகவான் கோவிலுக்கும் அன்றைய தினம் சென்று வழிபட்டு வருவது என்பது ஒரு அற்புதமான நல்ல மாற்றங்களை கன்னி ராசிக்காரர்களுக்கு வாரி வழங்கும் என்று நம்ம சொல்லலாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.